ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் ஆயிடும். இது என்ன ஆண்கள் மட்டும்தான் அரசாவாங்களா, பெண் மூலத்துல பிறந்தவங்க என்ன நிர்மூலம் ஆயிடுவாங்களான்றது அப்படி கிடையாது. மூல நட்சத்திரம் கேது என்கிற காரகத்தை குறிக்கக்கூடியது. கேது யாருன்னா ஞானக்காரகன். அவர் தான் வந்து நிறைய பேருக்கு ஞானம் முதல் நட்சத்திரமே அதுதான் ஸ்டார்ட் பண்ணுது. ரொம்ப ஞானம் நிறைந்தவர். ரொம்ப அது பாம்போட கிரகம்னால ரொம்ப டக்குன்னு கொத்தக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ இது மாமனார இது பண்ணும் பாதிக்கும், மாமியாரை பாதிக்கும்லாம் கிடையாது. அந்த பெண் அறிவில் சிறந்தவளாக இருப்பாள். சோ அவ எல்லா தடையும் நிர்மூலம் பண்ணிடுவா. எதையுமே வந்து வச்சுக்க மாட்டா. அவளுக்காக அவளோட அறிவால அதை சாதிச்சிருவா. ஏன்னா தனுசு ராசின்றது அறிவு மிகுந்த ராசி. அது குருவோட வீடு வேற. அப்ப அந்த பொண்ணு அறிவால எதையுமே சாதிக்கக்கூடிய பெண்ணா இருப்பா. எல்லாத்தையுமே நிர்மூலம் பண்ணிடுவா. கவலைப்படாம நீ எடுத்துக்கோன்னு சொன்ன கோட்டு தான் மாறி இப்படி பண்ணிட்டாங்களே. அதனால வந்து நிர்மூலம் ஆயிடும் அப்படின்றது வந்து அந்த பெண் தன்னுடைய எதிரிகளை அழித்து விடுவாள் அப்படின்றது தான் சொல்ற விஷயமே தவிர அது மாமனாருக்காகாது மாமியாருக்காகாதுன்னு ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய மூல நட்சத்திரக்காரவங்களுக்கு கல்யாணம் எத்தனையோ வருஷம் நல்லா தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆயில்ய நட்சத்திரம் மாமியாரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த ஆயில்யம் ஆகட்டும் மூலமாகட்டும் பாம்பின் தன்மை பொருந்தியதாக கருதப்படுது. அப்ப இது கேதுவோட சாரம் அது ராகுவோட சாரம்னு சொல்றதுனால அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணிடுன்ற மாதிரி அவங்க கொண்டு வந்த கோட்பாடே தவிர மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லைங்க. அதுவும் இல்லாம ஆண் மூலம் கிடையாது, ஆணி மூலம் அரசாலும். ஏன்னா ஆணி மாசம் அப்படின்றது கிட்டத்தட்ட மிதனத்துக்கும் கடத்துக்கு இடையில இருக்கும். அப்ப புதன் புத்தி நிறைய இருக்கும். நிறைய மூல நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா IAS ஆஃபீஸரா இருப்பாங்க, IPS ஆஃபீஸரா இருப்பாங்க, அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். அப்ப அரசாங்கத்தை அடக்கி ஆளக்கூடிய திறமைப்படுத்தவர்களாலதான் ஆண் மூலம் அரசாலும்ன்ற பேர் வந்துச்சு. எப்பேற்பட்ட எதிரியையும் எப்பேற்பட்ட பகையையும் வந்து பெண் நிர்மூலம் பண்ணிடுவா. ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு கெடுதல் நடக்குதுன்னா கூட அந்த பொண்ணு வந்தப்பறம் அந்த வீடு நிர்மூலமாகி நல்லா ஆயிடும் சொல்றதுதான் கெடுதல் போயிடும். அதைத்தான் வந்து இவங்க அந்த பொண்ணை கெடுதல் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனால தயவு செஞ்சு பயப்படவே வேணாம். இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப மைனூட்டான ஒரு சூட்சமா சொல்லித்தரேன். எல்லா பெண் மூல ராசி பேர்களுக்கும் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும். நீங்க வந்து அது வந்து எழுதி வச்சு நான் கையெழுத்து போட்டு தருவேன். கண்டிப்பா மூல நட்சத்திரக்காரவங்க ஆண் குழந்தை இல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக இருக்கும். அதனால நம்பி நம்ம கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா அந்த பெண்ணுக்கு ஆண் தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் போது எல்லா பகையும் தவிடுபடி ஆக்கிடுவான்தாங்க விஷயம். ஸோ அட்லீஸ்ட் இது மூலமாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா மூல நட்சத்திரம்ன்றது தவறான நட்சத்திரம் கிடையாது. உங்களுடைய எல்லா கெட்டதையும் நிர்மூலம் பண்ணக்கூடிய அது. ஏன்னா அது விநாயகருடைய நட்சத்திரம். விநாயகர் எப்படிப்பட்ட ஒரு விஜயங்கள்லாம் தீர்ப்பவர். அப்ப அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா விஜயனும் தீர்க்கக்கூடியவளாக வரப்போறா. அதனால தைரியமா நீங்க வந்து எடுத்துக்கலாம், கவலைப்பட வேண்டாம்.